Hi guys, welcome to Code in Tamil. Before we start, wish you all a very happy new year 2025. Um, okay, let's start. இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச். ஸோ இதுவுமே ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். 1422 maximum score after splitting a string. Given a string S of zeros and ones, return the maximum score after splitting the string into two non-empty substring, that is left substring and right substring. The score after splitting a string is the number of zeros in the left substring plus number of ones in the right substring. Okay, so ரொம்ப ஈஸி தான் இந்த கொஷினு. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, ஃபுல் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து சப்ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து பிரிக்கணும். சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்சிகேட்டிவ் லொக்கேஷன் இந்த ஸ்ட்ரிங். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங் ரைட் சப்ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை பாதியாக பிரிக்கணும். அது வந்து இந்த பாதின்றது நடுவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணணும். ஸோ இது ஒரு சப்ஸ்ட்ரிங், இது ஒரு சப்ஸ்ட்ரிங். ஸோ இது ஒரு சப்ஸ்ட்ரிங், இது ஒரு சப்ஸ்ட்ரிங். லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பாதி பாதியாக பிரிக்கணும். அப்படி பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிற சப்ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அண்ட் ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஒன்ஸ் இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வர ரிசல்ட்டை வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். அதில் எது மேக்ஸிமம், எந்த இடத்துல கட் பண்ணால் எனக்கு லெஃப்ட் சைடில் நிறைய ஜீரோஸ் அண்ட் ரைட் சைடில் நிறைய ஒன்ஸ் வருது, அதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங் வெறும் ஜீரோ தான், ரைட் சப்ஸ்ட்ரிங் வந்து இது. ஸோ total number of zeros in left substring is 1, total number of ones in the right substring is 4, so total is 5. And second இதுக்கு பார்த்தீங்கன்னா it'll be 1 and 3 which is 4, 1 and 2 which is 3, 1 and 1 which is 2. இதில் பார்த்தீங்கன்னா 2 zeros இருக்குது அண்ட் ஒரே ஒரு 1 இருக்குது. 2 + 1 3. ஓகே, இதில் பெஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் என்னது 5. ஸோ அந்த நம்பர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக, நான் அப்ரோச் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் தட் இந்த எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து 2 zeros, ரைட் சைடில் 3 ones. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்ப்ளிட் ஃபார் திஸ் சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து 0 zeros, ரைட் சைடில் வந்து 3 ones. ஸோ 3 இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ யா, இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்கே நம்ம என்ன ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு இண்டெக்ஸ்லேயும் பாஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் பேர் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற லெஜே 0th இண்டெக்ஸில் நான் என்ன நடந்திருக்கேன், என்ன வேல்யூ பார்த்துருக்கேன்றதை வந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போவேன். 5th இண்டெக்ஸில் மேபி அது யூஸ் ஆகலாம், இல்லை 7th இண்டெக்ஸில் யூஸ் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போவேன். ஓகே, இப்போ நான் இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்கேன், ஒரு ஜீரோ பார்த்துருக்கேன். இந்த இண்டெக்ஸ் வரும்போது இங்கே 1 இருக்குது. ஸோ ஐ டி நாட் சி எஸ் 0. ஸோ இதில் வந்து நான் என்ன அப்டேட் பண்ண போகிறேன்னா எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ண போகிறேன் ஃபார் அ பர்டிகுலர் இண்டெக்ஸ் அட் அ பர்டிகுலர் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ தான் இருக்குது, விச் இஸ் திஸ் ஒன். ஓகே, அதை வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே. அப்புறம் இந்த சப்ஸ்ட்ரிங்கில் அகெயின் இந்த இண்டெக்ஸ் வந்து 0 இல்லை. ஸோ இந்த நம்பர் அப்படியே கேரி ஃபார்வர்ட். இதுவும் 0 இல்லை, இந்த நம்பர் அப்படியே கேரி ஃபார்வர்ட். இப்போ நான் யார்ட்னா போயிட்டு 0 1 2 3rd, இது தேர்ட் இண்டெக்ஸ். தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நீ எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்க அப்படின்னா அரே ஆஃப் 3 நம்பர் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நீ எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்க அப்படின்னா அரே ஆஃப் 2 டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். இப்போ 4th இண்டெக்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0 வந்திருக்கு. ஸோ அப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அரேயோடைய. இப்போ நான் 8th பொசிஷனில் இருக்கேன், i-1ல இருந்து ஒரு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், விச் இஸ் 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அ 0, ஹென்ஸ் இட் இஸ் 2 ஒன்லி. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நான் இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்கேன்னு சொன்னால் 2, இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா 2. ஓகேவா? இதே மாதிரி இப்போ ஒன்ஸ் கவுண்ட் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது நான் கணக்கு எடுக்க முடியாது இல்லையா?
ஏன்னா இந்த இடத்துல என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. மீன்ஸ் இது ஒரு சப்ஸ்ட்ரிங்காகவும் ரைட் சைடில் ஸ்ட்ரிங்கே இல்லை. ஆனால் இவங்க கொஷின் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நான் எம்டி சப்ஸ்ட்ரிங்காக தான் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்ட்டு. மீனிங் நீங்கள் இங்கே தான் பிரிக்க ஸ்டார்ட்டே பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே தான் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பக்கமும் எனக்கு சப்ஸ்ட்ரிங் இருக்கணும், இந்த பக்கமும் சப்ஸ்ட்ரிங் இருக்கணும், எம்டியாக இருக்கக்கூடாது எதுவுமே. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட்டிங் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இதோட முடியணும். ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் கவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ இந்த இண்டெக்ஸில் வந்து ஒன்ஸ் கவுண்ட் என்ன, ஒரு 1 பார்த்துருக்கேன், லாஸ்ட்லேருந்து வரணும் அது. ஓகே, ஒரு 1 பார்த்துருக்கேன். ஆனால் அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நான் எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த இண்டெக்ஸில் இருந்து ப்ரீவியஸ் இண்டெக்ஸில் இருக்கிற அரேவோட அரே அந்த நான் க்ரியேட் பண்ண ஜீரோ அரேயில் வந்து இது ஐத் இண்டெக்ஸ்னால் I - 1th இண்டெக்ஸ். ஏன்னா இங்கே தானே நான் ஸ்ப்ளிட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அண்ட் நான் இந்த இண்டெக்ஸில் எத்தனை 1 இருக்குதுன்னு சொல்ல முடியும். அந்த இண்டெக்ஸில் 1 இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கிற இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா 2 ஜீரோஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இது கொடுத்துரும். ஓகே, 2 + 1 is 3. ஸோ ரிசல்ட் கவுண்ட் வில் பி அப்டேட்டட் டு 3. எது மேக்ஸிமம் நம்பரோ, ரிசல்ட் கவுண்ட் இஸ் math.max ஆஃப் ரிசல்ட் கவுண்ட் ப்ளஸ் நான் கால்குலேட் பண்ணுற வேல்யூ. ஓகே, அண்ட் இப்போ ஐ வந்து நான் இங்கே நவுத்துனா மீன்ஸ் இது ஒரு ஸ்ப்ளிட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, ஆகாது, ஏன்னா இட் இஸ் 0. ஓகே, ரைட் சப்ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு 1 தான் இருக்குது. ஒன்ஸ் கவுண்ட் வந்து நான் அரே கிரியேட் பண்ணல, ஒரே ஒரு சிங்கிள் இதுலேயே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே வரேன், அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரேன் ரிசல்ட் கவுண்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் கவுண்ட் வந்து 1லேயே தான் இருக்கும் அண்ட் லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்றது வந்து இந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ சொல்லிடும், which is 1 + 1 2. 2 is greater than 2 is lesser than 3, so I will not update the value. சரியா, அதுக்கப்புறம் இப்போ இந்த இண்டெக்ஸுக்கு வரோம். இந்த இண்டெக்ஸுக்கு வந்தால் இது ஒரு சப்ஸ்ட்ரிங், இது ஒரு சப்ஸ்ட்ரிங். ஸோ 1 வந்து பார்த்துருக்கேன், ஸோ ஐ வில் இன்க்ரீஸ் த ஒன்ஸ் கவுண்ட் டு 2. சரியா, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 0 தான் இருக்குது. ரைட் சைடில் வந்து எத்தனை 1s இருக்குன்னா 2 1s இருக்குது. ஸோ 1 + 2 is 3 again. ஸோ ஐ வில் நாட் அப்டேட் த ஆன்சர். இப்போது ஐயை வந்து இங்கே தள்ளுறேன், ஒன்ஸ் கவுண்ட் வந்து 3 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா அரே -1ல் அரே ஆஃப் I - 1 போய் பார்த்தேன் அப்படின்னா ஐ வில் கெட் 1 ஜீரோஸ். ஸோ எத்தனை 1s இருக்குன்னா 3 1s இருக்குது. 3 + 1 is 4. ஸோ மேக்ஸிமம் நம்பர் இஸ் 4. அண்ட் நான் இங்கே வரும்போது I'll see a 1 again and I'll increase the ones count to 4. 4க்கு இன்க்ரீஸ் பண்ணிப்பேன், ஏன்னா அங்கே நான் 1 பார்த்துருக்கேன்னு அர்த்தம். அப்போது சரியா, 4க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிசல்ட் கவுண்ட் வில் பி அரே ஆஃப் I - 1 ப்ளஸ் ஒன்ஸ் கவுண்ட், which is 5. ஸோ 5 தான் மேக்ஸிமம் நம்பர்ன்றதுனால that is the final result. ஓகேவா, the same goes with the other examples as well. ஓகே, ஸோ அதுக்கான கோடு இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ் வந்து நான் டைரெக்டாக ஃபஸ்ட்டே மேனுவலாக அப்டேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த அரேயில் 0th இண்டெக்ஸ் நான் மேனுவலாக அப்டேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது கேரி ஃபார்வர்ட் டெக்னிக். மோஸ்ட்டாக கேரி ஃபார்வர்ட் டெக்னிக்ஸில் வந்து 0th இண்டெக்ஸ் மேனுவலாக அப்டேட் பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து என்னால் போக முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ 0th இண்டெக்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கும். 0th இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப், இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எவ்ரி திங், ரைட்? ஏன்னா அதுவும் வந்து ப்ரீவியஸ் இண்டெக்ஸில் டிபெண்ட் பண்ணியிருந்தால் நல் பாயிண்டர் வந்துடும். 0 - 1 is -1. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் I - 1 போட்டிருப்பேன். இப்போ நான் 0லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா it will be 0 - 1, which is -1. அரே ஆஃப் -1 is a null pointer. ஓகே, அதுக்காக அரே ஆஃப் 0 மட்டும் நான் மேனுவலாக அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ s.character@ 0 வந்து 0 செக் பண்ணுறேன். 0 இருந்ததுன்னா அரே ஆஃப் 0 வந்து 1 சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அரே ஆஃப் 0 வந்து 1 அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அங்கேருந்து 1லேருந்து s.length -1, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எனக்கு அப்டேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நான் அரே ஆஃப் I - 1 லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஜீரோஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சால் போதும். லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பட் அது தேவையில்லை, நாட் ரிக்வயர்ட் டு அப்டேட். ஏன்னா அந்த வேல்யூவை வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரீட் பண்ணவே மாட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அரேவை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்கேன்ட்டு. 1லேருந்து s.length வரைக்கும் போகிறேன். இஃப் அந்த s.character ith இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர் 0 இருக்குது அப்படின்னா
ஜீரோவா இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணேன், அரே ஆஃப் I minus 1ல இருந்து +1 பண்ணுறேன். அரே ஆஃப் I will be அரே ஆஃப் I minus 1 +1. அப்படி இல்லைன்னா அரே ஆஃப் I will be அரே ஆஃப் I minus 1. அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். ப்ரீவியஸ் இருக்கிறதுல கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து கேரி ஃபார்வர்டிங் ஸ்டெப். ஓகேவா? ப்ரீவியஸ் வேல்யூவை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன். இல்லைனா அந்த வேல்யூவை வந்து மாடிஃபை பண்ணி இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஒன்ஸ் கவுண்ட். இங்கே தான் வந்து நான் ஒன்ஸ் கவுண்ட்டும் எடுக்கிறேன், ரிசல்ட் கவுண்ட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? மீனிங் நம்ம இந்த ஸ்டெப் இந்த 2 ஸ்டெப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே லாஸ்ட்டு இதில் வந்து நம்ம இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாது. ரைட் சைடில் எம்டியாக இருக்குது. ஸோ நான் எம்டி ஸ்ட்ரிங்குன்றதுனால லாஸ்ட் கேரக்டர்லேருந்து நான் வரணும். ஓகே. ஸோ லாஸ்ட் கேரக்டர் பார்க்குறேன். இஃப் லாஸ்ட் கேரக்டர் இஸ் 1, ஐத் கேரக்டர் இஸ் 1, ஒன்ஸ் கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரிசல்ட் கவுண்ட் வந்து என்னவாக இருக்கும், max ஆஃப் ரிசல்ட் கவுண்ட் ப்ளஸ் ரிசல்ட் கவுண்ட் கமா எத்தனை 1 பார்த்துருக்கேன், ஒன்ஸ் கவுண்டில் எத்தனை இருக்குது கமா ப்ளஸ் அரேயில் வந்து ஐத் இண்டெக்ஸில் நான் இருக்கும்போது I minus 1th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, அதாவது ஐத் இண்டெக்ஸில் வந்து பிரேக் இருக்குது, I minus 1th இண்டெக்ஸ் வரைக்கும் எத்தனை ஜீரோஸ் பார்த்துருக்கேன் அண்ட் ஐத் இண்டெக்ஸில் வந்து எத்தனை ஒன்ஸ் இருக்கேன் அப்படிங்கிறது ஒன்ஸ் கவுண்ட் நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இஃப் ஐத் இண்டெக்ஸில் வந்து நான் 1 பார்த்தேன்னா ஒன்ஸ் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ரிசல்ட் கவுண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிப்பேன். என்னன்ட்டு ஒன்ஸ் கவுண்ட் ப்ளஸ் அரே ஆஃப் I minus 1. ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து ரிசல்ட் கவுண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இதை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 1 ms டைமில் அக்செப்ட் ஆயிரும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டைம் ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக ஐட்ரேட் பண்ணுறோம், இங்கே ஒரு டைம் ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக ஐட்ரேட் பண்ணுறோம், which is approximately big O of 2n. இதை வந்து big O of n சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். என்னன்னா அந்த அரே யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவா. ஓகே. அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் big O of n. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் த வீடியோ வாஸ் கிளியர். எதுனா கிளியராக இல்லை அப்படின்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll try to discuss with you on that. Okay. So thank you again. Wish you a happy new year 2025. Do like, share and subscribe to your subscribe பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூடலாம். எதனா டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. தேங்க்யூ.